சிட்டி ஆஃப் ஷேடோஸ் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ். இந்த வெப் சீரிஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 எபிசோடு இருக்கு. 6 எபிசோடோட கதை என்னன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு புகழ்பெற்ற பில்டிங்ல ஒரு ஆளை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி உடம்புல தீய வச்சு விட்டுறானுங்க. வச்சப்போ அது யார் யாருன்னு விசாரிக்கும் போது இந்த கொல்லப்பட்ட ஆளு ஒரு பெரிய பணக்கார ஆளு அப்படின்னு ஒரு பதம் தெரிய வருது. போலீஸ் விசாரணை ஒரு பதம் நடக்குது. அதுல வந்து ஒரு சம்பவத்தை எடுத்து நடத்தக்கூடிய ஒரு ஆளு ஒரு தரமான ஒரு ஆளா இருக்கானு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நீதிபதி வந்து இவர் தான் இந்த விசாரணை கரெக்டான ஆளு அப்படி அந்த போலீஸ் அதிகாரி வந்து ஒரு நீதிபதி ஒரு பக்கத்துல இருந்து வர சொல்றாங்க. வர சொல்லும்போது அந்த மில்லோன்னு ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கு. அவர் தான் அந்த ஒரு வெப்சீரிஸோட ஹீரோவா இருப்பாப்புல. அவர் ஒரு பக்கத்துல எப்படின்னா கொஞ்சம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட ஒரு அதிகாரியா இருப்பாப்புல. அவரை கூட்டிட்டு வந்து எதுக்கு போலீஸ் வந்து எதனால பணியிடை நீக்கம் செஞ்சாங்கன்னா அவர் எப்படி அவர் சொல்ற பேச்சே கேட்க மாட்டாப்புல. அவர் போக்குக்கு அவரை விட்டுறனே இல்லைன்னா எல்லாத்தையும் டென்ஷன் பாட்டியா இருப்பாப்புல. கொஞ்சம் மன ரீதியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பாப்புல. ஒரு பக்கத்துல வந்து பணியிடை நீக்கம் செஞ்சதுனால ஒரு பாகத்துல வந்து அவர் மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த ஒரு கேஸ் எடுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது எல்லாருமே அவர் வந்து கேள்வி பண்றாங்க. வந்துட்டான் பெரிய லூசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாகத்துல வந்து நம்ம ஹீரோ ஒரு பாகத்துல வந்து எல்லாருமே கிண்டல் பண்றாங்க. கிண்டல் பண்ணும்போது இந்த ஒரு கேஸை வந்து நம்ம ஹீரோ வந்து எடுத்து நடத்துறாப்புல. எடுத்து நடத்தும் போது அந்த கொல்லப்பட்ட ஆள் யாருன்னா ஒரு பெரிய உலகத்துல ஒரு பெரிய பணக்கார ஆளா இருப்பாப்புல. எதனால இறந்தாப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாகத்துல வந்து போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல ஒரு பாகத்துல தெரிய வருது. கிட்டத்தட்ட நான் ஒரு 5 நாளா கொடுமைப்படுத்தி தண்ணி சாப்பாடு எந்த ஆதாரமும் இல்லாம அவர் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி உடம்புல வந்து பெட்ரோல் ஊற்றி எப்படி சொல்ல அந்த போர் போட்டுற அந்த தளத்துல வந்து ஒரு பெரிய பணக்காரரை வந்து இறந்துறாங்க. அது யாரு காரணம்? இது வந்து ஒரு ஆளா செஞ்சிருக்க மாட்டாங்க. இது ஒரு 2 பேரா தான் இருக்கா அப்படி அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து விசாரணை பண்றாப்புல. விசாரணை பண்ணும்போது ரெபேக்கான ஒரு கேரக்டர் ஒன்று வர அவங்க இந்த வெப் சீரிஸோட ஹீரோயினே ஒரு பக்கத்துல நம்ம ஹீரோவோட வந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 2 பேரும் ஒரு பக்கத்துல வந்து அந்த கொலையை பண்ணது யாரு எவருன்னு ஒரு பக்கத்துல வந்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்படி சொல்ற நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கத்துல பெரிய பலவாதி பிரச்சனையா இருக்கு. எப்படின்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கத்துல நெருங்கின ஒருத்தர் வந்து இறங்கின ஆளுகள்லாம் ஒரு பக்கத்துல இறந்ததுனால அவர் எப்படி சொல்ற மன அளவு ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாப்புல. ஹீரோவோட ஒரு பக்கத்துல ஒய்ஃப் வந்து ரொம்ப எப்படி சொல்றது ஒரு பக்கத்துல டைவர்ஸ் அதுக்கப்புறம் இந்த வீடை விற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கத்துல வந்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கத்துல டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதோட பெரிய டார்ச்சரா நம்ம ஹீரோ வந்து என்ன பண்றா அப்படின்னு இந்த கேஸ் எப்படியாச்சும் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா அவன் கொலை பண்ணிட்டு போறவன் வந்து சிம்பிள் ஒன்னை விட்டுட்டு போயிடறான். இது எப்படின்னா ஜீனு ஒரு சிம்பிள் ஒன்று போட்டு அந்த கொலையில அந்த கொலையை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்துல வந்து அந்த எப்படி சொல்றது அவன் நேம் வந்து குறிச்சிட்டு போவான். இதை பார்த்து நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோனியும் பார்த்து வந்து அவனை தேடுறாங்க. யாரு யாருன்னு சொல்லி பார்த்துல தேடுறாங்க. நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒருத்தர் வராப்புல. அவரு போலீஸ் விசாரணை பண்றதுக்கு முன்னாடியே இது யாரு பண்றா எவரு போட்டான்னு அவர் பார்த்துட்டு அவருக்கு தெரிஞ்சிடும் அந்த சீரியல் கில்லர் யாரு எவருன்னு. ஆனா அவர் பார்த்து உண்மையை சொல்லாம அந்த சீரியல் கில்லருக்கு ஒரு பக்கத்துல உடனே அவர் பார்த்து செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. செயல்பட்டு இது தெரிஞ்ச நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து ரிப்போர்ட் ஒரு பக்கத்துல கண்காணிக்கிறாங்க. ஆனா கண்காணிக்கும் போது நம்ம ரிப்போர்ட்டை வந்து நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து மனநல பாதிக்கப்பட்டவனை வந்து இந்த கேஸை எடுத்து நடத்த சொல்ல வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு பாத்துல வந்து ரொம்ப குடைச்சல கொடுத்துக்கிட்டு இருப்பாப்புல அந்த ரிப்போர்ட்ரு. ஆனா அந்த சீரியல் கில்லருக்கு ஒரு பாத்துல வந்து அவரும் ஒரு பாத்துல உதவிக்கிட்டு இருப்பாப்புல. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து கண்காணிக்கணுமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் 2 பேத்துக்கு ஒரு பாத்துல வாக்குவாதம் வருது. இந்த ரிப்போர்ட் எப்படி கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்துல வாக்குவாதம் வரும்போது இன்னொரு பெரிய ஒரு முக்கிய புள்ளியை வந்து அந்த சீரியல் கில்லர் வந்து கடத்தினான். அந்த கடத்தின அப்புறம் தான் நமக்கு கதைக்குள்ள எப்படி சொல்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் ஒன்று கிடைக்குது. எப்படின்னா எல்லாமே முன்னாடி ஏதோ ஒரு சீர்திருத்த பள்ளியில வந்து வேலை பார்த்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு பார்த்து தெரிய வருது. அந்த சீர்திருத்த பள்ளி யாரு அவருன்னு சொல்லிட்டு ஒரு பார்த்து விசாரணை பண்றாங்க. விசாரணை பண்ணும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு பாத்துல வந்து தெரிய வருது. இதுல ஏதோ ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு ஒரு பார்த்து தெரிய வருது. தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு பாத்துல வந்து இதுக்கு காரணம் எதனால ஏன் இது பெரிய பணக்கார புள்ளியில தேடி அவன் எதுக்கு கொல்லணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே பேட்டர்ன்ல வந்து 5 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாம தீய வச்சு எரிச்சுனா அந்த சீரியல் கில்லர். ஒரு பக்கத்துல பார்த்தா நம்ம ஹீரோ எதனால இப்படி பண்றான் அந்த சீர்திருத்த வழியில அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல வந்து விசாரணை பண்றாங்க. ஆனா அந்த ரிப்போர்ட்ல வந்து ரொம்ப நம்ம ஹீரோவுக்கு முகத்துல ரொம்ப குடைச்சல கொடுத்து நம்ம ஹீரோவை வந்து மறுபடியும் பணியிடை நீக்கம் செஞ்சிடும் நம்ம அந்த ரிப்போர்ட்டர். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் இந்த ஒரு கேஸ்ல இன்வால்வ் ஆகி இது காரணம் யாரு எவருன்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துல விசாரிக்கிறாப்புல. விசாரிக்கும் போது இன்னொரு தகவல் வருது. நம்ம ஹீரோவுக்கும் நம்ம நீதிபதிக்கும் ஒரு பக்கத்துல வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்ற நெருங்கிய உறவு ஒன்று இருக்கு. கடைசியில பார்த்தா அந்த ஒரு பெரிய நீதிபதியே நம்ம அந்த சீரியல் கில்லர் ஒரு பக்கத்துல கடத்திடுறான்.
கடத்தினது அப்புறம் இது எதனால இப்படிலாம் பண்றான் வைக்கிறான்னு சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்துல பண்றது ஒரு பெண்ணு ஒரு ஆண் தான் இந்த ஒரு கொலையை பண்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ ஒரு பாதத்துல தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் கொடுமைப்படுத்தினாங்க. இந்த 3 பேரு இந்த எப்படி சீர்திருத்தல பள்ளியில வந்து ஏற்கனவே வேலை பார்த்துருக்காங்க. ஆனா அவங்க தங்கச்சியில இருந்து அவன் நம்ம எப்படி சொல்ல அந்த சீரியல் கில்லரோட தம்பியை முதற்கொண்டு 3 பெரும் புள்ளிகள் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் கொலையெல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதத்துல விசாரணை வருது கைஸ். இந்த சைக்கோ கில்லரும் ஒரு பாதத்துல இறந்துறாங்க. இதான் இந்த வெப்சீரிஸோட கதையா இருந்தது. கதையை பார்க்கும்போது நம்ம எல்லாமே வழக்கப்பட்ட கதையா தான் கைஸ் இருக்கு. அதனால மற்றபடி இதுல வெப்சீரிஸ்ல நம்ம சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை கைஸ். உங்களுக்கு கேட்டா 6 எபிசோடு இருக்கு. 6 எபிசோடும் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு ரசிக்கும்படியாக தான் இருந்துச்சு. ஆனா என்ன கதை ரொம்ப சுலபா போற மாதிரி தான் எனக்கு கைஸ். இதுல வேற எதுவுமே சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லை. தமிழ் டப்பிங்ல இருந்து எல்லாமே சூப்பரா கொடுத்துருக்கானுங்க. நெட்ஃபிளிக்ஸ் காரணம் தான் கைஸ் நம்ம சொல்லணும். ஸோ வாரத்துல 2 வெப்சீரிஸாவது தரமா ஒரு சீரியல் கில்லர் மாதிரி ஒரு வெப்சீரிஸை கொடுத்துறாங்களோ கண்டிப்பா நம்ம நெட்ஃபிளிக்ஸுக்கு வாழ்த்த தெரிவிக்கணும். மத்தபடி தமிழ் டப்பிங்ல இருந்து எல்லாமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரசிக்க முடியாதா இருந்துச்சு. எப்படி ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி தான் கைஸ் இருக்கு. வேற எதுவுமே சுவாரஸ்யம்லாம் அவ்வளோவா இருக்காது. எல்லாமே ஒரு வழக்கப்பட்ட கதை மாதிரி தான் இருக்கு கைஸ். கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும்.